Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது ஏன் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா இதை உங்களுக்கு மார்க்கிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு பேசிக் ப்ளவுஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்க எல்லா ஸ்டிச்சஸும் வச்சுமே அந்த ஸ்டிச்சஸுமே போதும் நம்மளுக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே நம்ம இன்னும் ரொம்ப கிராண்ட் ஒர்க்குமே பண்ணலாம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி மார்க்கிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சில்க் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? நேராக 4 பக்கமும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன கேப் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இங்கே மார்க் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இதை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ இது 2ஆக இருக்குது இல்லையா? இப்போ இதை 4ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டர் வச்சு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ரெடி ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறதை எப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் நான் ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸை கரெக்டாக இந்த ஸ்டிச்செல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. 3/4 ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஒரு சில கிளாத்தில் வந்து கிளாத் வந்து கம்மியாக இருக்கும். அவங்க 3/4 ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கிளாத் வாங்கி இந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத் வாங்கி தான் நம்ம அதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற கிளாத்தில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் கரெக்டாக. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கரெக்டாக எந்த மடிப்பும் இல்லாத மாதிரி நீட்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உள்ளே தள்ளி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல கீழே ஒரு ஸ்கேல் அளவு விட்டுடுங்க. ஒரு ஸ்கேல் அளவு இல்லைன்னா ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கீழே விட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா தையலுக்காக. சரிங்களா? இது ஒரு 1.5 இன்ச்சு வரும். சரிங்களா? பார்த்துக்குங்க. 1.25 இன்ச்சு வருது. சரிங்களா? இது வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம கொடுக்க போகிறது. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா? கரெக்டாக நடு சென்டரை இந்த பக்கம் ஓப்பன் சைடு இருக்குது ஃபோல்டு பண்ணது, இந்த பக்கம் க்ளோஸிங் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக இந்த பேக் நெக்கோட இது இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிருக்கிற சைடு தான் வரணும். இந்த பக்கம் மார்க் பண்ணிடக்கூடாது. இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்ட்ரு இந்த தையல் இந்த ஸ்டிச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சு எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணால் போதும். சரியா? அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ தையலுக்கு விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டி மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். நகர்த்திடாதீங்க. நான் கேமராவில் காமிக்கணுங்கிறதுக்காக நான் கையில் கொஞ்சம் இழுத்து எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் இப்படி தள்ளியெல்லாம் வச்சிடக்கூடாது. இப்படி நேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் எதுவும் பண்ணக்கூடாது. கரெக்டாக இப்படி ஷோல்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரில் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த இடம் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா? இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அது பக்கத்துலேயே ஒட்டி இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க். சரிங்களா? இதெல்லாம் தையலுக்காக நம்ம விட போகிறது.
இப்போ இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த மார்க் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இதே டிசைனை தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை, இப்படி இந்த நம்மளுக்கு இப்போ மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இதுக்காக தான் நான் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப சுருக்கமாக இருக்கும் கிளாத்து. அதே அயன் பண்ணியிருந்தோம்னா நீட்டாக அப்படி மடித்து வச்சோம்னா வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த லைன் வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ஷோல்டர் மார்க்கிங், இது தையலோடது. சரிங்களா? இப்போ அந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு நேராக, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக. அப்படி உங்களுக்கு அந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, இது எவ்வளோ உயரத்தில் போட்டிருக்கோம், 7.7. சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது. அதே அளவை இங்கே போட்டுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஷோல்டர் பார்த்துக்குங்க. 7.7 இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க. இது வந்து கைக்காக நம்ம போடுறது. இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மிடில் பாயிண்ட் தெரியறதுக்காக நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 9 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த அளவை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த பேக் ஷேப் வந்து அப்படியே கிடச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம எதில் ஒர்க் பண்ண போகிறோமோ அதை மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதில் நம்ம கர்வ் கொடுக்கணும். அது கர்வ் கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சும் கொடுக்கலாம். சரிங்களா? 1.5 இன்ச்சு, இங்கே ஒரு 1.5 இன்ச்சு, 2 பக்கமும் அதே மாதிரி இங்கேயும். சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கைக்குழி வர்ற இடம். இது வந்து பேக் நெக்கோட கர்வ் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இல்லாட்டி 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் 3ஐயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த யூ ஷேப் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இதில் மார்க் பண்ண வேண்டியது இவ்வளோதான்.
இந்த இடத்துல வர்றதெல்லாம் தையல் தும்பு. எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிறது இப்படி இங்கே போடுறதெல்லாம் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணுறதுனா பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுடலாம். சரிங்களா? இது தையலுக்காக போடுறது. நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஸ்பேஸை மட்டும்தான் நம்ம அதாவது இதில் மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த பார்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம என்ன ஒர்க்குனாலும் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு மேலே இந்த இடத்துல அது அவங்க கட் பண்ணிக்குவாங்க, டெய்லருங்க வந்து கட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கே அந்த இது கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? இதெல்லாம் தையல் தும்புக்காக விடுறது. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தையல் தும்புக்கு விடுறது. இந்த மாதிரி இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த லைனில் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது தேவையில்லை. டெய்லருக்கு தான் அந்த லைன் கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் தையல் தும்பு அப்படிங்கிறத. இப்போ டெய்லர் எப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்படின்னு அவங்க வந்து இந்த லைனை தான் மார்க் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? சும்மா நம்ம இப்போ ஃப்ரீ ஹேண்டடாக போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைனை தான் அவங்க மார்க் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இன்ச்சோ அரை இன்ச்சு தள்ளி உள்ளே ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் இது நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் சைடு இதே உங்களுக்கு அச்சு எப்படி வரணும் அப்படிங்கிறத இந்த நம்ம ஒர்க் பண்ண போகிற ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இன்னொரு டைம் ட்ரா பண்ணிக்குங்க. இந்த மாதிரி நம்ம போட்ட மார்க்லேயே திக்காக போட்டுக்குங்க. சரியா? இப்படி மார்க் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஃபோல்டை எடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் மடிக்கணும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு மடிங்க. சரியா? இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இருக்குது. இடையில ஒரு ஸ்கேல் கூட வச்சு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க. அப்படி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த டீஸோட மார்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்போசிட்டில் அப்படியே இம்ப்ரெஷன் விழுந்துடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதா, மார்க் அப்படியே விழுந்துடும். அது மேலே நம்ம ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக அந்த கோட்டு மேலே வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் கூட வச்சு போட்டுக்குங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்கோட இது அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நான் ஏன் சென்டரில் கரெக்டாக சென்டர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு அப்போ தான் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கிடைக்கும். அப்படி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும்போது தான் அவங்களால தைக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு விடாமல் நீங்கள் கரெக்டாக இந்த எண்டு இங்கே வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அது துணி இல்லாத கிளாத்தில் எக்ஸ்ட்ரா துணி இல்லாத இடத்துல வேணால் நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம துணி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம கரெக்டாக தாராளமாக விட்டு ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த லைன் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பேக் நெக்கு, இந்த பேக் நெக்கை நம்ம இப்படி யூ ஷேப் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த நான் மார்க் பண்ண ப்ளவுஸோடது வந்து பாட் நெக். சரிங்களா? அது வந்து இப்படி வளைஞ்சி இந்த மாதிரி இப்படி வரும். அந்த மாதிரி எந்த நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி
நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை பானைக்குனாலும் பண்ணிக்கலாம். ஹைட்டு அதே மாதிரி தான். இது நம்ம குறைக்கிறதுனாலும் கஸ்டமர் எந்த அளவுக்கு இந்த இறக்கம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கம்மியோ ஜாஸ்தியோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் இங்கே தான். இப்போ ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரைட் கட் போடுவாங்க, ஒரு இதில் வந்து கிராஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிராஸ் கட்டுனா அந்த நெக்கோட இது மட்டும் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இப்படி கிராஸாக வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. அதே நம்ம ஸ்ட்ரைட்டுனா நம்ம ஸ்ட்ரைட்டை இப்படி வச்சு இப்படி போட்டுடலாம். ஓகேவா? இது கிளாத் நிறையாவே இருக்கிறதுனால நான் இதில் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் இதுக்கு நேர் ஆப்போசிட். சரிங்களா? இந்த ஷோல்ட்ரு இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரோட நேர் ஆப்போசிட்டில் நம்ம நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக்கோட ஹைட் வந்து 7 இன்ச்சு. சரிங்களா? தெரியுதா? 7 இன்ச்சு. அதை மட்டும் அந்த அந்த லென்த்து மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த தையல் தும்பு கண்டிப்பாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இதை நம்ம மார்க் பண்ணாமல் இதை ஒட்டி இவ்வளோண்டு கேப் விட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தையல் போடுறதுக்கு துணி இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் இதில் இடம் இருக்கிறதுனால ஒரு ஸ்கேல் அளவே விட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 7 இன்ச்சு ஹைட்டு. ஓகேவா? கரெக்டாக 7 இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நெக்கோட இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு 5 இல்லாட்டி 6 அவ்வளோதான் இருக்கும். அப்படின்னா இதில் 4 இருக்குது. ஏன்னா அது வந்து பாட் நெக். சரிங்களா? அது கொஞ்சம் க்ளோஸராக வர மாதிரி வரும், அதனால 4 இருக்குது. மேக்ஸிமம் 5 தான் வைப்பாங்க. சரிங்களா? அதனால் எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பேக்குக்கு நம்ம 5 இது தான் வைக்கிறோம், 2.5 இன்ச்சு தான் அந்த இந்த கேப்பு வைக்கிறோம். அதாவது இது வந்து சரிங்களா, இதோட டோட்டல் வந்து 4, அதில் பாதி 2. சரிங்களா? அந்த மாதிரி தான். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து தையல் அலவன்ஸுக்கு உள்ள துணி. எக்ஸ்ட்ரா ஒரு இது முள்ளை தள்ளி கோடு போட்டுக்கலாம். அந்த 7 இன்ச்சு வர வரைக்கும் ஒரு கோடு. சரிங்களா? இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற அளவு. அதே மாதிரி இது தையலுக்கு உள்ள அளவு. தெரியுதா? ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, இதில் நடு சென்டரில் அவங்க கட் பண்ணிக்குவாங்க டெய்லர். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். இல்லைன்னா புரியாது. தையல் தும்பு தையலுக்கு விடணும் அப்படின்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்காது. அதனால தான் டீட்டெயிலாக இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு, இங்கே 4 வச்சோம் இல்லையா, இங்கே 4 இருந்தது. இந்த கேப் வந்து 4 இருக்குது இல்லையா, அப்போ அதில் பாதி. சரிங்களா? 2 இந்த இடத்துலேருந்து செகண்ட் லைனு நம்ம ஒர்க் பண்ண போகிற லைன்லேருந்து 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். லைன் போட்டுக்குங்க. இதுதான் 2 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா. சரியா? இப்போ இந்த கர்வு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த கர்வை இப்படி கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரானா அந்த கொக்கி வைக்கிற இடம் இதுக்கெல்லாம் இந்த இடத்துல தைச்சிக்குவாங்க. நம்ம இந்த கோட்டுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சரியா? இப்போ இந்த லைனு மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸில் தேவை. ஏன்னா ஃப்ரண்ட் பீஸை டபுளாக கட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி டபுளாக கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இப்படி ஒரு மாதிரி கிராஸ் அந்த ஹிப்பில்
பட்டியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கும்போது அதுக்கு நம்ம பேக் நெக்கில் பாதி தான் அவங்க கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ இந்த பேக் நெக்கோட அளவில் இந்த பாதி அளவுக்கு தான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுப்பாங்க. அதனால் நம்ம இந்த அளவை மட்டும் மார்க் பண்ணி போட்டோம்னா போதும். அதே மாதிரி இந்த பக்கம் 2 இன்ச்சு அவுட்டர், சரியா, இதுலேருந்து 2 இன்ச்சு கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவு நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும். இந்த லைனுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன ஒர்க்கும்போது இதோட முடிஞ்சிடும். கொஞ்சம் ஃப்ளவர் ஒர்க்கு, ஃப்ளோரல் ஒர்க்கு எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடாகி வரும்போது அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரண்ட் கை வரும் இல்லையா, அதனால் அதையும் கவனமாக பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதையும் கூட சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம அது வந்து உங்களுக்கு அந்த முந்தானை போடுவோம் இல்லையா, அதனால அது மறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அது நமக்கு தேவையில்லை. இந்த 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 லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிச்சிங் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சிங் லைனில் கை வச்சுட்டு இப்படி தூக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன் மேலே கை வச்சுட்டு இப்படி தூக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கும். மார்க் பண்ணிக்கலாம், எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த லைன் கிடச்சிரும். இப்போ அந்த லைனுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, இந்த 2 லைன் நம்மளுக்கு மார்க் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா, அதே மாதிரி இதில் வந்து கிராஸ் கட்டு அப்படின்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம்ல, அதை வந்து இப்படி கொஞ்சம் கிராஸாக நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம், அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். ஓகேவா, கிராஸாக போட்டோம்னா கிராஸ் கட்டுக்கு அவங்க கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அது வந்து இடம் பத்தாத, ஒரு சில கிளாத்தில் இடம் பத்தாததில் இந்த சென்டர்லேருந்து இப்படி கொண்டு வருவாங்க, இப்படி ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த மார்க்கு, அந்த மார்க்கை வந்து இங்கே பண்ணுவாங்க. அதேமாதிரி கிராஸுன்னு இந்த மாதிரி இப்படி இந்த லைனுக்குள்ளே இப்படி வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி வர்ற மாதிரி மார்க் பண்ணுவாங்க. சரிங்களா, இது அளவு இங்கே சின்னதாக இருக்கிறனால நம்ம கீழே இந்த அளவை இங்கே மார்க் பண்ணோம்னா இங்கே இந்த 2 பக்கமும் நம்மளுக்கு இடிக்கும். இங்கே தையல் தும்பும் நம்ம விட முடியாது, இந்த பக்கமும் இடிக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம அவுட்டரில் தான் இதை பண்ண முடியும். அதனால தான் நான் இப்படி ஸ்ட்ரைட்டில் கூட நான் இங்கே இதுக்குள்ளே போட்டு காமிக்காமல் கொஞ்சம் தள்ளி மேலே போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா, இந்த இடத்துல கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே தள்ளி இதை இந்த மாதிரி இந்த கிராஸில் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி கிராஸ் கட் போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். கிராஸ் கட்டிங் போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா, இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி, ஆனால் இந்த மாதிரி கண்ட மாதிரியெல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக நான் அப்படி போட்டு காமிச்சேன். இப்போ நம்ம வந்து கை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிளாத்தை நம்ம இப்படி 4 ஃபோல்டு பண்ணி வச்சு, இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த பக்கம் கை, சரிங்களா, கை மார்க் பண்ணுறதுக்கும் அதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ 3/4 ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவை மட்டும் நீட்டி எடுத்துக்குங்க. கரெக்டாக இந்த ப்ளவுஸ் வந்து அயன் பண்ணலை, முடிஞ்சால் உங்களால் இந்த அளவு ப்ளவுஸை வந்து நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்குங்க. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு 3/4 தேவையில்லை, ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு தான் கைக்கு நம்ம வைக்கிறோம், அப்படியே 5.5 வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். 5, சரியா, 5 இல்லாட்டி 6 நம்ம தேவை தான். அது எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா,
இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கையோட ஷேப் கிடச்சிரும். தெரியுதா? ஆஃப் ஹேண்டுக்குள்ளது இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம ஆஃப் ஹேண்டுக்கு ஒர்க் பண்ணுவோம். இதே 3/4 ஸ்லீவு நம்ம இந்த அளவு கூட கம்மி பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எல்போ ஸ்லீவு. 3/4 ஸ்லீவை விட கொஞ்சம் பெருசு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இதோட அளவு பார்த்துக்குங்க. ஹைட் வந்து ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கலாம். 10 இன்ச்சு நம்மளுக்கு போதும். சரியா? இப்போ இதில் நம்ம தையல் தும்பு விடணும். சரிங்களா? இப்படி விட்டுக்குங்க. ஒரு ஸ்கேல் அளவு இடம் விட்டுக்குங்க. இடம் விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்கேல் அளவு இடம் விட்டுட்டோம் இல்லையா? இதிலேருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நடு சென்ட்ரு இந்த இடத்துல லைன் இருக்குது. சரிங்களா? அதுலேருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சரியா? 10 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்லீவை கரெக்டாக இந்த ஸ்டிச்சில் இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த அக்குள்ளோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த இடம் உங்களுக்கு இங்கே மார்க் ஆகுது. சரியா? அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையோட ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம கை எந்த இடத்துல மார்க் பண்ணுவோமோ அந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரியா? இப்போ இது எந்த கை? ரைட் சைடா லெஃப்ட் சைடு ஹேண்டா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஃப்ரண்ட் பக்கம் கொஞ்சம் உள்ளே குடஞ்ச மாதிரி கட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அது எந்த கை அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு. அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டில் உள்ள ஸ்டிச்சுக்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த உள் பக்கம் வர்றது மட்டும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த இடத்த. அதே மாதிரி இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலு இப்போ நம்ம கையோட சுற்றளவு ஓகேவா? 10 இன்ச்சு தானே. இப்போ அது எந்த இடத்துல வருது அப்படிங்கும்போது இப்போ இந்த அளவு. சரியா? இது எவ்வளோ இருக்குது? 5.5 இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மிடில் சென்டர் இருக்கு இல்லையா? இந்த மார்க் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம். சரியா? அது அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் ஃபோல்டு பண்ணதுனால இப்படி மார்க் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த எண்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் கீழே வரும்போது கொஞ்சம் சின்னதாகுது இல்லையா? தெரியுதா? கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி 1 இன்ச்சு எச்சா வருது. அதனால நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் 5.5 நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்த ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதுதான் ஹேண்டு. இதில் வந்து ஹேண்டு இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் ஹேண்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த லைன்லேருந்து ஒரு 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 இந்த 0.1 இருக்கு இல்லையா? இந்த 0.1 அந்த கேப் விட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை அது மேலேயே பண்ணுறதா இருந்தாலும் நம்ம 4-5 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? அதனால நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த லைனு இப்போ நான் சொன்னேன் இல்லையா? ஃப்ரண்ட்டில்
பேக்கில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லைனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த லைனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போடுவோம். ஓகேங்களா. அது வந்து ஒரு 2 செயின் ஸ்டிச்சு சரி நம்ம போடணும். ஒரு சில ஒர்க்கில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் இல்லாமல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடலை அப்படின்னா நம்ம இதை வந்து தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செயின் ஸ்டிச்சு கண்டிப்பாக போடணும். நம்ம அந்த லைன்லேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், கரெக்டாக பக்கம் ஒட்டியே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. இப்போ இதை அப்படியே நம்ம அந்த பேக் நெக்குக்கு எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி இந்த மாதிரி மடித்து ஆப்போசிட் சைடு. சரிங்களா. இந்த சைடு நம்ம ஒரு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் ஒரு ஹேண்டு. சரிங்களா. ஆப்போசிட் அப்படியே இப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் இந்த பக்கம் கிடச்சிரும். சரிங்களா. அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி தான் மிட் சென்டர்லேருந்து 10 இன்ச்சு. இதில் உங்கள் கேமராவில் தெரிய மாட்டேங்குது, அதனால் நான் போட்டே காமிச்சிடுறேன். மிடில் சென்டர்லேருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஹேண்டை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். சரிங்களா. இந்த மாதிரி இந்த லைன் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இந்த லைன் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா. வச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயிண்ட் இப்படி வருது இல்லையா, அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதனால் இந்த பக்கம் தான் ஃப்ரண்ட் வரும். சரியா. அந்த மாதிரி விரலை வச்சு கரெக்டாக அந்த ஸ்டிச் மேலே வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். ஓகேவா. இப்படி பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கையை இப்படி வச்சு பண்ணோம் இல்லையா, இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியான வேலை நம்மளுக்கு, அதனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி காமிக்கிறேன். தெரியுதா. இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிடில் சென்டர்லேருந்து 5.5. சரிங்களா. அதை மார்க் பண்ணிக்கலாம். தெரியுதா. மிடில்லேருந்து 5.5 மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹேண்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு உள்ளே தள்ளி கொஞ்சம் தள்ளி ஒர்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து தையல் தும்பு வரும். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது அவுட்டரில் தான் தையல் தும்பு வரும். சரிங்களா. அது நம்ம மார்க் பண்ணலை, உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக மறுபடியும் நான் அதை காமிக்கிறேன் ஒவ்வொரு இதுலேயும். சரியா. இந்த மாதிரி இது அவுட்ரு பீஸு. இந்த நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஒரு டெய்லர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இந்த இடத்த இதை தான் கட் பண்ணுவாங்க. சரிங்களா. கட் பண்ணிவிட்டு இந்த லைனில் ஸ்டிச் பண்ணுவாங்க.
அப்போ அந்த லைனில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதில் வந்து ஒர்க் எதுவுமே அடிபட்டக்கூடாது, அதுக்காக அதுக்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ணுவோம். சரியா? அவ்வளோதாம்மா ப்ளவுஸ் மார்க்கிங். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.